கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே தெருநாய்களால் கடிக்கப்பட்டு ஆடுகளை இழந்திருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு அவர்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தெருநாய்களால் கடிக்கப்படுகிற ஆடுகளுக்கு இழப்பீடாக 6000 ரூபாயும், கடிக்கப்படுகிற கோழிகளுக்கு 200 ரூபாயும், மாடுகளுக்கு 37,500 ரூபாயும் இழப்பீடு தருவதாக சட்டமன்றத்திலே அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த ஏழை விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை செய்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் காலையிலே முதலிலே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஆடு ஒன்றுக்கு 4000 என்று அறிவித்தார். அது போதாது என்று எல்லோருக்கும் தெரியும். உடனடியாக முதலமைச்சரிடத்திலே எடுத்துச் சொல்லி அப்போதே ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த 4000 ரூபாயை 6000 என்று முதலமைச்சர் புரிந்து கொண்டு மாற்றி அறிவித்தார். முழுமையாக ஆரம்பத்திலிருந்து இந்த இழப்பீடை பெறுவதற்கு துணையாக இருந்த தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரிலே ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இந்த தெருநாய் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஒன்றிய அரசினுடைய கவனத்தை நாடாளுமன்றத்திலே ஈர்த்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கடந்த 6 மாத காலமாக என்ன செய்வதென்று தெரியாமல் போராடிக் கொண்டிருந்த எங்களுக்கு இப்போது தீர்வு கிடைத்திருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஈரோட்டிலே பெருந்துறையிலும் சென்னிமலையிலும் பல இடங்களிலும் பல போராட்டங்களை இதற்காக நடத்தியிருக்கிறோம். இப்போது இதற்கான தீர்வு வந்து இழப்பீட்டை அரசு வழங்கியிருக்கிறது. அனைவரின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.